அனைவருக்கும் வணக்கம். இந்த மீட் மேனேஜர் சாஃப்ட்வேர் உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோடில் இந்த மாதிரி இருக்கும். அதாவது என்ன நேமில் வந்தாலும் பரவாயில்ல. இந்த நான் நேம் கூட நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதை காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ சப்போஸ் காப்பி பண்ணி நான் ஒரு டி கோலனில் வச்சுக்கிறேன். டி கோலன் வச்சுட்டு நான் இதை ஃபைலோட நேம் நான் மாற்றுறேன். உங்களுக்கு ஃபைலோட நேம் தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம், தேவைப்படலாம் மாற்ற தேவையில்லை. நான் ஃபைல் நேம் மாற்றிக்கிட்டேன். ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பில்டு விண்டோன்னு இருக்கு இல்லையா, இந்த பில்டு விண்டோவை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ரன் ஆகும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் அது கேட்குதா இருந்தால் பார்ப்போம், அதே மாதிரி கேட்குதா இல்லை வேறு ஏதாவது சொல்லுதான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் வேணும். ஸோ நான் ஃபியூ மினிட்ஸ் சொல்லுது, நான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிக்குது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சுற்ற ஆரம்பிக்குது. அதை சுற்றி முடியணும். ஸோ இன்டர்நெட் இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ சுற்றிட்டே இருக்குது. இது கொஞ்சம் டைம் எடுக்கிறதால நான் இப்போதைக்கு கட் பண்ணி திருப்பி லைவ் பண்ணுறேன். உங்களுக்கு கடைசியாக ப்ரெஸ் எனி கீ அண்ட் கண்டினியூன்னு வரும். நீங்கள் ஏதாவது ஒரு கீயை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணி முடிஞ்சதுமே அதனுடைய வேலை ஓவர். ஸோ அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது பில்டு அப்படின்ற ஃபோல்டருக்கு போகணும். சாரி, பில்டு கிடையாது, டிஸ்ட்ன்ற ஃபோல்டருக்கு போங்க. அதுக்கப்புறம் பின் அன்பேக்கேஜ் அப்படின்ற இடத்துக்கு போங்க. அந்த அன்பேக்கேஜ் இடத்துக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக் மீட் மேனேஜர்னு இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணுங்க. மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் ஆஸ் ஏ அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு அந்த லாகின் டிஸ்பிளே வந்துடும். அப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் போடணும். இது வந்து டெமோ பாஸ்வேர்டு. இந்த டெமோ பாஸ்வேர்டு போட்டு நான் சைன்இன் கொடுக்குறேன். ஸோ லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆன அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இதை அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுன்ற வீடியோ, இன்னொரு வீடியோவை நீங்கள் அதை பாருங்கள்.